ஸோ ஓசிடி இருக்கவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு டயபெட்டிஸ் இருக்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். 10 இயர்ஸ் யூ ரன் வித் ஓசிடி, அண்டர்ஸ்டாண்ட் ஆர் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ரன் இட். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா நோய்களும் உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ கட்டுக்கும் நம்மளோட பிரெயினுக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. தட் இஸ் வை இன் ஆயுர்வேதா வென் சம்படி கம்ஸ் வித் மென்டல் டிஸார்டர், எஸ்பெஷலி சைக்காட்ரிக் டிஸார்டர்ஸ், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே கட்டோட டீடாக்ஸ் தான். ஓகே. பொதுவாக ஸ்கிசோஃப்ரினியான்னு ஒரு மனநோய் இருக்குது, மனச்சிதைவு நோய்னு நம்ம சொல்லுவோம். இந்த மனச்சிதைவு நோய் வரும்போது பெரும்பாலும் என்ன ஆகும்னா, தட் இஸ் அ பிக் கேப் பிட்வீன் ரியாலிட்டி அண்ட் இமேஜினேஷன். அப்போ நீங்கள் யார், அப்பா யார், அம்மா யார், இவங்களெலாம் தெரியாது நமக்கு. மைண்டு வந்து வேற ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி, அவங்க காதில் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய தாட்டில் எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டோபமின் ஸ்டிமுலேஷன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, செரட்டோனின் ஸ்டிமுலேஷன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உடனே காம் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ணும், மெமரி, குட் மெமரி வில் கம் இன், ஸோ தே வில் பி ஹாப்பி. ஸோ அதனால் இந்த மாதிரி கேசஸ் வரும்போது ஃபஸ்ட்டே நான் பண்ணுறது என்னென்னா கட்டோட டீடாக்ஸ் தான். ஸோ வென் யூ டூ த கட் டீடாக்ஸ் உங்களோட மைண்டு காம் ஆகும். அதனால தான் ஓசிடி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு மாதத்துக்கு ஒரு முறை பேதி கெடுங்கன்னு சொல்லுவேன்.